ஹே கைஸ், வெல்கம் டு உங்கள் ஊருக்கார சேனல். இது உங்களுக்கான சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. ஆமாம் கைஸ், இந்த வீடியோ போடலாமா, இந்த கருத்து சொல்லலாமா வேணாமா, பட் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு இது கண்டிப்பாக முக்கியம்னு தேவைப்பட்டுச்சு. ஸோ இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீடியா கரப்ஷன், மீடியா பாலிடிக்ஸ், மீடியா ஃபேக் நியூஸ், மீடியா சீப் பிஹேவியர்ஸ். அஃப்கோர்ஸ் கைஸ், என்னடா இவன் பாலிடிக்ஸு கரப்ஷனு இதெல்லாம் வந்து பணத்தை வச்சு அரசியல் தானே பண்ணுவாங்க, மீடியாவில் சொல்கிறான் அப்படின்றீங்கன்னா, இன்றைக்கி மீடியாவில் கரப்ஷன், பாலிடிக்ஸ், ஃபேக் நியூஸ், சீப் பிஹேவியர் இதெல்லாம் வந்து வைரஸ் மாதிரி பரவி இருக்கு கைஸ். ஓகேங்களா? ஸோ ஏன் இதை இவ்வளோ சீரியஸாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு 4-5 நிகழ்வுகள், நிறைய ஃபேக் நியூஸ் இதெல்லாம் ரொம்ப என்னை பாதிச்சுது. ஸோ இது நம்ம சொசைட்டி எங்கே கொண்டு போக போகுது, நம்ம நாடு எப்படி ஆக போகுது இது தெரில. உங்களுக்கும் தெரியும், டெய்லி ஒவ்வொரு நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே நீங்களும் பார்த்து தான் இருக்கீங்க, யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே. ஸோ அதனால தான் இதை பற்றி பேசணுன்னு விரும்பணும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துட்றேன். சரி, ரீசெண்டாக நம்ம சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ போடுறனாலோ, ஒரு vlog பண்ணுறனாலோ, ஒரு நியூஸ் நான் பண்ணுறனாலோ, எனக்கு அது ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன், எஜுகேஷன், லீகலி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, எனக்கு பாலிடிக்ஸ் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன் இல்லை ஒரு எஜுகேஷன் லீகலாக இருந்தால் மட்டும்தான் நான் அந்த வீடியோ பண்ண முடியும். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ரூல் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா கூட அதை கன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம ஊரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமா வேணாமாட்டு. பட் எந்த அளவுக்கு அது சாத்தியமாக போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நினச்சா ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நான் என்ன வேணால் வீடியோ பண்ணலாம். கரெக்டாக? நம்ம வந்து ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம், அதை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்க்குறாங்க. சரி, ஒரு மீடியாங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான டூல் இல்லையா? நம்ம ஒரு வீடியோ போடும் போதோ, ஒரு நியூஸ் ஷேர் பண்ணும் போதோ, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போதோ, அதை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்க்குறாங்க. அதில் ஒரு 2 பேர் 3 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். இது மாதிரி ஒரு சேனல்லையும் ஒரு 4-5 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம ராங்கான இன்ஃபர்மேஷன், ஃபேக் நியூஸே கொடுத்துட்டு இருந்தோன்னா சொசைட்டி அதை எப்படி போகும்? இப்போ நம்ம அதை வந்து ஒரு வியூஸாவோ, ப்ரொமோஷனாவோ, மணியாவோ, டிஆர்பியாவோ, பெய்டு ப்ரொமோஷனாவோ இதெல்லாம் பார்த்து இதோட வேகத்தில் நம்ம ஓடிட்டுருக்கோம். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஃபேக் நியூஸ், அந்த நியூஸ், எல்லா நியூஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் மிக விரைவில் இது நம்மளை ரொம்பவே பாதிக்க போகுது. அந்த சீரியஸ்னஸ் ஒருத்தருக்கும் வேணும். ஸோ தயவு செய்து ஒரு வீடியோவோ, ஒரு நியூஸோ, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வே ஆஃப் கண்டென்ட்டோ, ஒரு வீடியோவோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்ல. அஃப்கோர்ஸ் ஒரு கண்டென்ட் பண்ணுங்கள், நியூஸ் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், மக்களுக்கு இப்போ. பட் இப்போ சீரியஸாக இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, முக்கியமான நியூஸஸ், ரொம்ப மிக முக்கியமான நியூஸஸாக இருக்கட்டும், எது ரொம்ப தேவை, அத்தியாவசியங்கள் எல்லாத்துலேயுமே அதில் கூட நம்ம வந்து பொய்யா நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டோம், பொய்யா பேச ஆரம்பிச்சிட்டோம். எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. இந்த மக்கள் பாதிக்கிறாங்களா, பாதிக்கப்படலையா, இதனால் அவங்க லைஃப் என்ன ஆகும், எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. நமக்கு என்ன தோணுதோ அதை பேச ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்களா, முன்னைக்கு இருந்ததுக்கும் இப்போ எப்படி போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 2-3 நியூஸ் பார்த்தேன். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வைரலான நியூஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கணும்னா, கரூர் ஸ்டாம்பேட், ரைட்? அது நான் ஒரு 10 நியூஸ் சேனலில் பார்த்தேன்ப்பா. ஒரு நியூஸையும் ஒரு டெய்லி ஒரு அப்டேட்டு 10 விதமாக மாற்றி 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 சொல்கிறாங்க. நம்ம யூடியூப் சேனல்ஸ் சொல்லவே வேணாம், அவங்க வியூஸுக்காக என்னென்னமோ போடுறாங்க. ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ விஜய் வந்து டிவிகே தலைவர், அவர் வந்து அந்த மக்கள் எல்லாம் வந்து மாமல்லபுரத்தில் கூப்பிட்டு சந்திச்சார்ல, அதை ஒரு யூடியூப் சேனல் போட்டிருக்காங்க. வந்தது விஜயே இல்லை, வந்தது டூப்பு, விஜயால் வர முடியாது, விஜய்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டார். அது ஒரு ப்ரைவேட்டாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் ஈவன் மீடியா கூட உள்ளவே போக முடியாது, என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. பட் நம்ம நியூஸ் சேனல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, லைக் நம்ம யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை வந்தது விஜயே கிடையாது, அவர் டூப்பு, அது இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். நான் யாரையும் ஃபேவர் பண்ணிலாம் சொல்ல, இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். ஈவன் நான் டிவிகே சொல்லிட்டேன், உடனே நான் டிவிகே ஃபேவரும்பீங்க. டிஎம்கேக்கும் சொல்கிறேன். டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரூரில் ரீசெண்டாக ஒரு மீட்டிங் பண்ணாங்க.
நம்ம ஒரு டாப் யூடியூப் விலாகர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1,00,000க்கும் மேற்பட்ட மாபெரும் கூட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருமே அதை போட்டிருந்தாங்க. அவங்க அங்கே எத்தனை பேர் வந்தாங்க, என்ன பண்ணாங்க, யாருக்குமே எதுவும் தெரியாது. பட் எல்லா யூடியூப் சேனல்லையும் இது பண்ணியிருந்தாங்க. விச் மீன்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ். கரெக்டாக ஒரு நியூஸ் போடுங்க, ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள், கொஞ்சம் அதில் ஒரு எத்திக்ஸ் வச்சுக்கோங்க, நம்ம மக்கள் அது எந்த அளவுக்கு பாதிக்குங்கிற ஒரு பொறுப்பு வச்சுக்கோங்க, ப்ரொஃபஷ்னலாக பண்ணுங்கள். நம்மளை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்புகிறாங்க, நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம், நம்ம என்ன பேசணும், என்ன கருத்தை ஷேர் பண்ணணும், இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பண்ணுறனால இந்த சொசைட்டி எப்படி போக போகுது, இந்த பொறுப்புலாம் நமக்கு இருக்கணும். ஸோ ரொம்பவே கவலையாக இருக்குது கைஸ். ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன். இதை நீங்கள் தப்பாலாம் எடுத்துக்க வேணாம். ஓகே, எல்லா சேனல்ஸும் அப்படி பண்ணுறதில்ல. சரி, ஒரு டைம் நாங்கள் ட்ரெயினில் போய்ட்டுருக்கும்போது ஒரு வயசானவர் ஒன்று சொன்னார். சூப்பராக இருந்துச்சு அது கேட்கும்போது. தம்பி, ஒரு காலத்துலலாம் நாங்கள் நியூஸ் சேனல் பார்க்கணுன்னா பொதிகையில் சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு நியூஸ் போடுவான் தம்பி. நாங்கள் அந்த பொதிகை சேனலில் போய் ஓப்பன் பண்ணி அந்த 8 மணிக்கு நியூஸ் பார்ப்போம் தம்பி. அப்போ தான் எங்களுக்கு நாட்டு நடப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படிம்பார். இன்றைக்கி நிமிஷத்துக்கு நிமிஷம் நியூஸ் போடுறான் தம்பி, நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரச்சனை வருது. என்னைக்கு இந்த 10-15 நியூஸ் சேனல் வந்துச்சோ அன்னையிலேருந்து தாப்பா நாடு நாசமாக போச்சுனார். 100% உண்மை கைஸ். பொதிகைன்னு ஒரு சேனல், நியூஸ் சேனல் இருந்த வரைக்கும், அதில் ஒரே ஒரு நியூஸ் போட்ட வரைக்கும் நமக்கு பிரச்சனை அவ்வளோ வரல, மக்கள் நல்லாவே இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நீங்கள் உடனே போய் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவன் இவனை கொண்டுட்டான், அவன் அங்கே பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், அது பண்ணிட்டான். எல்லாமே டிஆர்பியே ஆயிடுச்சு. மனுஷன் வாழ்க்கை எதில் ஓடிட்டுருக்குன்னா டிஆர்பிலையும், ப்ரொமோஷன்லேயும், வியூஸ்லேயும், பெய்டு ப்ரொமோஷன்லேயும். நம்மளாம் அப்படி ஆகிட்டோம்ல. நமக்குன்னு ஒரு பொறுப்பு இல்லை கைஸ். இதெல்லாம் நம்ம பண்ணலாம், என்ன வேணால் டிபேட் வைக்கலாம், என்ன வேணால் பேசலாம், நம்ம என்ன வேணால் சொல்லலாம். இவன் என்னடா அப்படி பேசுகிறான், இவன் பெரிய வேணா எல்லாம் சொல்லலாம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஃபேக் நியூஸ் போடுறனாலையோ, இதுக்கு நம்ம ட்ரெயின் ஆகிறனாலையோ, தப்பான விஷயத்தை கொண்டு போகிறனாலையோ மிக விரைவில் நம்ம எல்லாரும் கடுமையாக பாதிக்கப்பட போகிறோம். இது நீங்கள் நம்பியே ஆகணும். நம்புறீங்களோ நம்பலையோ, இது நடந்தே தீரும். ஏன்னா இன்னைக்கு போகிற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை. சரி, இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்க பசங்களே ஒரு 20-30 பசங்க இவனை பற்றி அவன் தப்பாக பேசுகிறான், அவனை பற்றி இவன் தப்பாக பேசுகிறான், இவன் நியூஸ் தப்புன்னு அவன் சொல்கிறான், அவன் நியூஸ் தப்புன்னு இவன் சொல்கிறான். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், மீடியாங்கிறது, ஜேர்னலிசம்ங்கிறது ஒரு பவர்ஃபுல் டூல். ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாற்றுறதுக்கான பவர் அதுக்கு இருக்கு. அதுக்கான எத்திக்ஸ், அதுக்கான ப்ரொஃபஷனலிசம், அதுக்கான ஹானஸ்டி எல்லாம் ரொம்ப முக்கியம். தயவு செய்து ஒரு நியூஸ், அந்த நியூஸ் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுதா, 100% அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் அதை பற்றி பேசுங்க, இல்லைன்னா அதை பற்றி பேசாதீங்க. தயவு செய்து ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இது உங்களை மட்டும் பாதிக்க போகிறதில்ல, நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்ல வந்தேங்கிறத தாண்டி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து மீடியாவை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் ஃபோர்ஸ் த கவர்மெண்ட் டு டேக் எனி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா அவங்க என்ன வேணால் ஆக்ஷன் எடுக்கலாம். திடீர்னு யூடியூபே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, மீடியா சேனல்ஸு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, சான்சஸ் ஆர் தேர். ஸோ நம்ம கையில் மீடியா இருக்குது, சேனல் இருக்குது, என்ன வேணால் பேசலாம். பேசாதீங்க. நம்ம பண்ணுறது, அதை அவன் சொல்லுவாங்கள்ல, கர்மா இஸ் ஆல்வேஸ் பூமாரங். நம்ம பண்ணுறது நமக்கே வரும். நல்லதே நடக்கும், நல்லதே பேசுவோம், நல்லதே விதைப்போம். நம் மக்களுக்கு
பொறுப்புடன் நல்ல விஷயங்களே பண்ணுவோம். நன்றி கைஸ். தேங்க்யூ.